கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஜீவனுள்ள உயிருள்ள ஒரு வார்த்தை, சங்கீதம் 48:14. தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே இந்த கால வேளையிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். நீங்கள் என்னை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் நான் உங்களை பார்க்க முடியாது. நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்கலாம், நான் உங்களை பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி உங்களையெல்லாம் பார்க்குறது போல் நான் நினச்சி நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இருக்கலாம், ஆனால் அந்த இயேசுடைய வார்த்தை அற்புதமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை, வெற்றியான வார்த்தை, விடுதலையான வார்த்தை, சந்தோஷமான வார்த்தை, சமாதான வார்த்தை, கிருபையான வார்த்தை. பார்த்து இந்த வார்த்தை இன்றைக்கி என்ன சொல்லுது பாருங்க, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண வரை நம்ம நடத்தும். இந்த ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கொள்ள, சதா காலங்களிலும் என் தேவன், என் அப்பா, என் அம்மா சொல்றோம்ல, ஆனா இதை காட்டிலும் சதா காலங்களிலும் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார், எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். அவர் என் தேவன், என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர். மாத்திரமல்ல, மரண பரியந்தம் என்னை நடத்துவார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை பேருக்கிட்ட நீங்கள் பழகிருக்கலாம். உங்கள் அம்மா இருக்கலாம், உங்கள் அப்பா இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம். அவங்க மரண பரியந்தம் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அம்மாவும் சொல்ல முடியாது, அப்பாவும் சொல்ல முடியாது. அம்மா கடைசி வரைக்கும் கூட வர முடியாது, வயசாகிட்டா போயிடுவாங்க. அப்பாவும் அப்படி தான், பிள்ளைகளும் அப்படி தான், நண்பர்களும் அப்படி தான். ஆனால் இந்த உலகத்தில் நீ சாகிற வரைக்கும் இந்த பூமியில் நான் உன் கூட இருக்கிறேன். அவர் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நமக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. மரண பரியந்தம் நடத்துவேன், மரண பரியந்தம் நடத்துவேன் அப்படின்னா உனக்கு உண்டான தேவைகளை கொடுத்து, உன் சரீரத்துக்குண்டான பலனை கொடுத்து, சரீரத்துக்குண்டான சுகத்தை கொடுத்து, மனதிலே கவலை இல்லாமல் நிம்மதியை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து நான் உன்னை நடத்தி கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறார். நீங்கள் ஒரு சில பேர் நீங்கள் வேதனையில், எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, எல்லாரும் என்னை அனாதையாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லை, எனக்கு ஒரு தைரியம் கொடுக்க எனக்கு ஆள் இல்லை, என்னை தேற்றுவதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் கலங்குறீங்களா? இன்றைக்கி ஒரு வார்த்தை, வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ வல்லவர், உங்களை உண்டாக்குனவர் சொல்கிறாரு, நான் மரண பரியந்தமும் உன்னை நடத்துவேன். எங்கே நடக்கணும், எங்கே நடக்கக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எங்கே உட்காரணும், எங்கே உட்காரக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படிங்கிற காரியங்களை கற்றுக் கொடுத்து, ஆலோசனை கொடுத்து, நடக்க வேண்டிய வழிகளை காட்டுகிறவர் என் தகப்பன் இயேசுவானவர். மரண வரையும் நடத்துவேங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறாருங்க இந்த கால வேளையில். மகனே, மகளே, இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிற அது வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன். உன் தேவைகளை சந்திப்பேன், உனக்கு அந்தந்த காலத்தில் என்னென்ன தேவை அப்படிங்கிறத கரெக்டாக நான் சந்திப்பேன், நீ பயப்படாத அப்படிங்கிறார். அதனால் ஒருவேளை கலக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியம் வரலை என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கீங்களா? அதன் காலத்தில் சரியாக கருத்தை நம்ம நடத்துவாருங்க. அதனால் மரண பரிந்து நடத்துகிறவர் அவர் நடத்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, தைரியம் வருங்க. நம்ம அப்பா இருக்கிறார், ஏசப்பா கைவிட மாட்டார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனே, ஏசப்பா ரொம்ப நன்றி உள்ளத்தோடைய துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உலகத்து முடிவு பரிந்தும் சகல நாட்களில் உங்களோட இருப்பேன், மரண பரிந்தும் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணினா வாக்கு மாறா தேவனே, உடைய வாக்கு தத்துவத்தை தேவ பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேற்றுங்க. உடைய கிருபையும் பலனும் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை.